வணக்கம். நான் சத்யம் வர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். அனைத்து மாவட்ட ரீதியாக மக்கள் ஒவ்வொரு பதிவுகளாக ஆட்சி மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்குரிய ஒரு எழுச்சி போராட்டமாக, ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய நபர்களே இன்றைக்கு தெருக்களில் அமர்ந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி கொண்டு வரப்பட வேண்டும் என்பதற்குரிய ஒரு எழுச்சி போராட்டமாக ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக ஒவ்வொரு துறை சார்ந்தும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பெண்களுடைய பாதுகாப்பு, குழந்தைகளுடைய பாதுகாப்பு என்பது இன்றைக்கு ஒரு கடுங்கோல் ஆட்சி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வனவாசத்தில் 5 ஆண்டுகளில் மக்கள் ஒரு கடுமையான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கும் ஒரு தனி குடும்பம் கார்ப்பரேட் நிறுவனமாக மக்களை, மக்களுடைய உடைமைகளை, குழந்தைகள், பெண்கள் என்று பாராமல் வன்முறைகளை மட்டுமே செய்து கொண்டிருக்கும் இந்த தீய சக்தியினுடைய ஆட்சியை ஒழித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்பது இது மக்களினுடைய கருத்து. அதிலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதாவும் மற்ற கட்சிகளும் இணையும் போது ஒரு மிகப்பெரிய அளவில் மக்களுக்குரிய வாய்ப்புகளை எளிதாக கொண்டு வர முடியும். இன்றைக்கு ஆளுகின்ற மத்திய அரசினால் நாளைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் போது எளிதாக நம்மளுக்குரிய வாய்ப்புகளை கண்டிப்பாக கேட்டு பெற முடியும். ஆனால் இன்றைக்கு இந்த தீய சக்தியினுடைய ஆட்சி என்பது மக்களுக்கு எதிராகவும், மத்திய அரசை இழிவுபடுத்தவும், ஆளுநரை அவமதிப்பதும் இதை மட்டுமே கொள்கை ரீதியாக நடந்து கொண்டிருக்கின்றது. இவர்களுடைய குடும்பத்தை, அந்த கார்ப்பரேட் நிறுவனத்தை முழுமையாக அவர்கள் பத்திரமாக பாதுகாக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு இவர்களுக்கு கீழே அமைச்சர்களுடைய அந்த அனைத்து வகையான மக்களிடத்திலிருந்து ஒரு எடுக்கின்ற அநீதியான ஒரு கொள்ளை என்பது அதிகரித்து கொண்டிருக்கின்றது. அனைத்தையுமே இன்றைக்கு பதிவு செய்து கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு அது ஒரு சாதாரணமான வழக்குகள் மட்டுமே. ஆனால் இன்றைக்கும் அந்த 3 வேளை உணவருந்த முடியாமல், வசிப்பதற்கு வீடு இல்லாமல், அவர்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து, குழந்தைகளை இழந்து, பெண்களுடைய மானம் பறிபோயும் இன்றைக்கு அதை கூட ஊடகங்கள் வழியாக வந்து சொல்லாமல் எத்தனையோ மறைத்து கொண்டு ஒரு அவமானத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களுடைய விடுதலை என்பது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அமைப்பு மட்டுமே. இது மக்களுடைய கருத்தாக நாம் ஒவ்வொரு பதிவுகளாக பதிவிட்டு கொண்டிருக்கின்றோம். காத்திருப்போம். கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் வரும். நன்றி மக்களே.